தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் இப்போ நாம் 3ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம். பெரிய புராணத்திற்கு விளக்க உரை தருகிறார் சிவசண்முகம் அவர்கள். என்ன ஒரு சிவப்பற்று, தமிழ் பற்று! அற்புதமாக ஒரு பாடலுக்கே அத்தனை விளக்கம் தந்திருக்கிறார். என்னை போன்ற ஞான சூனியங்களுக்கே இவ்வளவு பற்று வருகிறது இந்த பெரிய புராணத்தில் மீது என்றால், தொன்று தொட்டே இந்த பெரிய புராணம் எத்தனை மனிதர்களை நல்வழிப்படுத்தி இருக்கிறது. இதை ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் இதை படைத்திருக்கிறார்கள். இந்த நூலை பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு அதன்படியே வாழலாம். அவர் பேசுவதை உன்னிப்பாக கவனியுங்கள். எவ்வளவு பெருமை! தமிழுக்கே பெருமை, சிவனுக்கு பெருமை. நாம் எத்தனையோ வீடியோக்களை ஏதோ எண்ணத்தோடு பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவை அவசியம் பாருங்கள். நமது பண்பாடும் கலாச்சாரம் தலைத்தோங்கும். சொல்லுது, உங்கள் உயிர் வேற, என் உயிர் வேற, என்னுடைய வினைப்பேன் இந்த அனுபவம். அதனால் இதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன, ஐயா தான் அந்த இடத்துல உரையில் அந்த நுட்பத்தை காமிச்சாங்க. அந்த முறையால் அவருக்கே உரியவள் நான் சொல்லலை, அந்த முறையால் அவருக்கே உரியது நான். எதுனார், இந்த உடம்பு தான் உரியது. இது ஐயா சொன்னப்புறம் தான் தெரியுது. இது நூலாசிரியருடைய சிறப்பு. அது வரும்பொழுது வச்சுக்கிறேன். எனவே இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவிப்பேன் என முயற்சித்தார். நான் உயிரை விட்டுறணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணதை எப்படி எழுதுகிறார் சேக்கலார் சுவாமிகள். என்ன ஒரு நயம் பாருங்கள். இன்னைய வரைக்கும் வாழ்க்கையினுடைய இப்படித்தான் வாழ வேண்டுங்கிற முறையை சொல்கிற நூல். எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவருக்கு என்னை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நான் அவருக்கு தான். இது இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு இந்த நூலை வச்சு சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமா? என் அம்மையும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் அவருக்கு என்னை கொடுக்க இசைந்தார்கள். அந்த முறையால் அவருக்கே உரியது நான். எனவே இவ்வுயிரை அவ்வுயிரோன் என முயற்சித்தார். இப்படி ஒரு அமங்கலமான நிகழ்வை கூட மங்களமாக சொல்லக்கூடிய ஒரு பாங்கு சேக்கலார் சுவாமியோட பாங்கு. 4286 செய்யுள் அப்படி தான். நிறைய இடங்கள்ல முத்தநாதன் வந்தான், மெய்ப்பொருளாக என்ன குத்திட்டான். அதெல்லாம் கதையில் விரிவாக வச்சு கூட குத்திட்டான். இன்னைக்கு பேப்பராக இருந்தால் கத்தியால் சதக் சதக் என்று குத்தினார்னு எழுதியிருந்திருப்பான். சுவாமி சொல்கிறார், அது வந்தான் நினைந்த அப்பரிசே செய்தான். எதை நினச்சி வந்தானோ அதை செஞ்சாங்க. இவ்வளோதான் நம்ம புரிஞ்சு பூச்சோம் என்ன செஞ்சாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த நுட்பம் மங்களமான சொற்களை. ஏனைய புராணங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, பொதுவாக இது மாதிரி காப்பியங்கள் எல்லாம் ஒரு அரசனை முன்வைத்து இருக்கும். ஒரு காப்பியம் பொதுவாக எப்படி இருக்குன்னா அரசனை முன்வைத்து இருக்கும். சிலப்பதிகாரத்தில் அரசன் இல்லையே, கோவலன் தானே முன்னிச்சு, அவன் ஒரு குடிமகன் தானே அப்படின்னு சொன்னால் அரசனுக்கு இணையாக சிந்திக்கப்பட்ட குடிமகனாக இருந்தான். இங்கே கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசன் இல்லை, அரசருக்கெல்லாம் மேலாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வச்சார். ஆனால் இங்கே அமைப்பே எப்படின்னா, ஏனைய காப்பியங்கள் எல்லாம் ஒரு அரசனை செய்திருக்கும்னா, இந்த காப்பியம் எப்படி அமைச்சார்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காப்பிய நாயகனாக. பாட்டுடை தலைவன் இங்கே யாருன்னா, இன்னொன்று பொதுவாக ஒரு காப்பியம் அப்படின்னு இருந்ததுன்னா, அவர் அரசன் இருந்தால் மண்ணுக்கோ பெண்ணுக்கோ பொண்ணுக்கோ ஆசைப்பட்டு அங்கே ஒரு சண்டை இருக்கும். ஏன்னா அது ஒரு காப்பியம் இருக்கும். அப்புறம் வெற்றி தோல்வி வேற. இங்கே பகைமை பாராட்டுதல் என்பதே இல்லை. 2 இடம் வந்தது. நம்ம காப்பிய நாயகருக்கும் விரல் மிண்ட நாயனார் ஒரு பஞ்சாயத்தை பண்ணார், ஏறுவன் கலிகாம நாயனார் ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்தார். 2 எப்படி இருந்தாங்க?
வெறிபொழில் சொல் குன்றையார் விலன் மெண்ட கடியேன். நம்ம ஹீரோ அவருக்கு அடிமைன்னு பாடுறாரு. இல்லை, அவங்க பெரியவங்க, அவங்கள நான் வணங்குறேன். அந்த பகைமை வந்து எப்படி சரியாது பாரு. ஏறுவன் கலிக்காம நாயனார் அடியே. அப்படித்தான் வந்து அப்போ இங்கே வந்து ஏனைய அந்த இதுகளெல்லாம் பார்க்கக்கூடியதுக்கு இன்னைக்கு பெரிய வித்தியாசம் என்னன்னா, நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, இந்த சைவ சமய இலக்கியங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பெருமை என்ன உண்டு என்று சொன்னால், ஒரு முற்போக்கு சிந்தனை உடையதாய், ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஹைலி ஆப்டிமிஸ்டிக் இன் நேச்சராய். ஏன்னா நாளைக்கு எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போங்கன்னு சொல்கிறது நம்ம சமயம். என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லைன்னு சொன்ன சமயம். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம் சொன்ன சமயம். அதுக்காக ரொம்ப சங்கடப்படணுமான்னாரு. ஒன்றும் இல்லைங்க, பஸ் ஏறி இப்படி இந்த சிதம்பரம் கோயிலுக்கு போங்க, நைட் ஏறிங்கன்னா காலைல போயிடுங்க. அங்கே வந்து ஒரு ஆட்டோ எடுத்திங்கன்னா 100 ரூபா கேட்பான். திருவேட்கலாம் உள்ள பேருடைய வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கேன். உள்ள ஒரு தடவை இந்த வாழ்க்கை கூட இன்பமாக இருக்கலான்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் மொத்த வினையுமே கலையாதுங்கிறது. நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம். சென்று நீ திருவேட்களத்து உள்ளுவை ஒன்று செச்சடையா தொன்று பொற்சடையானை தொழுமின். தொழுதுகிட்டே அங்கே இருக்கணும் தான் சொல்ல. உடவை தொழுதுட்டு வந்தான்னு அது கூட நம்மளால் முடியலை. லீவ் போட முடியாது சார், டக்குன்னு எங்களுக்கு யூனிவர்சிட்டியில் லீவ் தர மாட்டாங்க முருகன் சொல்லுவார் என்கிட்ட. இந்த மாதிரி அப்படின்னார். ஞானசம்பந்தர் சொன்னார், வேண்டாம், அந்த பெருமானுடைய நாமத்தை காதில் வாங்குங்க, பெரிய புராண சிந்தனையை காதில் வாங்குங்க, அது போகிறோம் அதே இன்பம் தருனார். நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனிக்க ஆளாய அன்பு செய்வோம் வட நெஞ்சே அறம் நாமம் கேளாயினர். அவ்வளோதானே, போகிறது கூட சொல்லலை. இப்போல்லாம் அதுவும் செல்லுலேயே வந்துருச்சு. கிச்சன்லேயே அதை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஆகிடுச்சு. அவ்வளோ சொல்லு சுவாமி கொடுக்குறான். இல்லை, அதுவும் கேட்குறதுக்கு சில நேரங்களில் டைம் இல்லை சார் அப்படின்ட்டு வேண்டாம். ஞானசம்பந்தர் திரும்ப வந்தார். எவ்வளவு ஒரு மறுமலர்ச்சி பாருங்க, ஒரு நம்பிக்கை தராங்க பாருங்க. அவ்வளோ மனசில் நினைச்சுக்க போதும். முருகன் நீங்கள் காலையில் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி காலேஜுக்கு வருவீங்களா, வரும்போது மனசுக்குள்ள நினைச்சுக்கங்க சாமியை போதுங்கிறது. மருந்தவை மந்திரம் அருமை நன்னெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாளை செய் நன் நெஞ்ச வேண்டும். பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் சுடிதரது ஒன்று பயன்போம் செறிந்து செவ்வன் மலர் திருநெல்வேலி உரை செல்வராம். எங்கள் ஊருக்கு வரும்போது பாருங்க ஞானசம்பந்தர். அருந்துயர் கெடும் அப்படின்னு என்ன அர்த்தம்னாரு, பிறவை துயர்கள் என்ன செய்யணும்னாரு, மனசுல நினைங்க போகணும். இப்படி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முற்போக்கு சிந்தனையாய் ஒரு மறுமலர்ச்சி சிந்தனை தந்த இலக்கியங்கள் சைவ சமய இலக்கியங்கள். அதனாலதான் இந்த பெரிய புராணத்தில் நீங்க படிக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கை உற்சாகம். சமண சமயத்தில் மன்னரோட கூட ரொம்ப உயரத்தில் இருந்தார் தர்மசேனர். அது இது அவ்வளோ ஒரு காலில் வந்து விழுந்தான். திடீர்னு இரவோட இரவாக கதையை மாறி போச்சு. இப்போ உள்ள பத்திரிகையெல்லாம் இப்போ கிடையாது. இருந்திருந்தால் அனைமே எழுதியிருப்பான். எதிர்கட்சியில் புகுந்தார்னு எழுதியிருப்பான். மகாபாகியம் நல்ல வேலை இல்லை. நேரம் வந்து அங்கே இருந்துங்க ராத்திரி வந்த கதையெல்லாம் பிறகு அந்த புராணத்தில் வச்சுக்குவோம். எல்லாம் வந்துட்டார். அக்கா திருநீர் கொடுத்தாங்க. திருவாளன் திருநீர். ஆனால் அதுதான் குருபூஜை அன்னைக்கு சாமி பேச சொல்லியிருக்காங்க. அப்பர் சாமிகள் குருபூஜையில் திருவாளன் திருநீர் தான் பேசுவார். திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ் வந்து என்று. பெருவாழ்வுன்னு சொன்னோடனே சவுண்டை கொடுத்து பாருங்க. அந்த ஏன்னா திருநீருக்கு அவ்வளோ பெருமை இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ சமணர்கள்லாம் ஒன்று கூடி மன்னர்கிட்ட போட்டு விடுறானுங்க. இப்படி ஆனால் சிக்கலாயிரும். இப்போ அதனால் மன்னர் வந்து அழைக்கிறார். மன்னர் வந்து ஆளை அனுப்பிச்சு விட்டார். நீங்கள் அங்கே கூட ஒரு மாண்பு பாருங்கள். சாமி தான் சொல்கிறார், சேக்கலா சாமி தான் சொல்கிறார். மன்னர் ஆள் அனுப்பிச்சார் அப்படின்னா வந்து யார் அனுப்பிச்சார்னாரு, அமைச்சர் அனுப்பிச்சு விட்டார். சென்றணைந்த அமைச்சருடன் சேனை வீரர்களும் சூழ்ந்துங்கிறார். அதை சிங்கேசிய உரையில் சொல்கிறாரு. அமைச்சர் என்பது இந்த இடத்துல பன்மையாக கொள்ளுன்னு எழுதிட்டார். அமைச்சர்கள் போனாங்களாம். ஹோம் மினிஸ்ட்ரு, இது போலீஸு, இது எல்லாம் போயிருக்கு. உங்களை கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டுட்டு போனால் அங்கே
கண்டதாக கண்டிப்பாக ஏதோ தண்டனை கொடுக்க போகிறாங்க, அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. இவர் முதல்ல என்ன பண்ணிட்டார், நான் வர முடியாதுன்ட்டு. ஆமாறு அடைவிலம் என்று நீ கூப்பிட்டு நான் வர்ற மாதிரி நிலைமையில எல்லாம் போடான்னு நாம இருக்க முடியல பாடிட்டு அவன் வந்தவன்லாம் சொன்னான், இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அங்கே வந்து சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நாங்கள் உங்களை விட்டு வந்துட்டோம்னு சொல்லுவோம். சரி கூட வரேங்க, ஆனால் வரேங்கிறப்ப அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதை விட பெரிய துன்பங்கள்லாம் நமக்கு வாழ்க்கையில் எதுவுமா வரவே வராது. நம்மளை யாராவது சுண்ணாம்பு கலர் வச்சு நீத்த போகிறாங்களா என்ன, ஒன்றும் வராது. கல்லில் கட்டி கடலில் போட போகிறாங்களா நம்மளை, இல்லை. யானையை விட்டு இடற போகிறாங்களா, இல்லை. நம்ம சும்மா லேசாக வரத தலைவலி காய்ச்சலுக்கே நம்ம ஏப்பா எம்மானு குதிச்சுட்டு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய துன்பம்லாம் எனக்கு வரவே செய்யாது. அது வரதை நோக்கி இருக்கிறவர் பாடுறாரு, ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பெரான் உணர்ந்து என்ன வந்தாலும் சரி சுவாமி இருக்கணும். இப்படி ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்த இந்த நூல் அப்படின்னு பல சிறப்புகள், இதெல்லாம் நம்ம நூலில் உள்ளே போகும்பொழுது பார்க்க போகிறோம். இப்படியான பல சிறப்புகள் இந்த நூலில் மங்களகரமாக அமைந்த நூல். இவனே வந்து ஒரு அரசன்லாம் இல்லாமல் அருள்குணமாக பெற்று காப்பிய தலைவனே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆளே கிடையாது. எங்கே உள்ள ஆள், கைலாயத்திலேருந்து வந்த ஆள். நீங்கள் கைலாயத்திலேருந்து கிளம்ப வந்தவனா காப்பிய தலைவனை வச்சு பண்ணப்பட்டது. திரும்ப எங்கே கொண்டு சேர்த்தார், கைலாயத்தில் கொண்டு சேர்த்தார். அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தார், இங்கே எல்லா கதையும் பாடி முடிச்சு திரும்ப அங்கே கொண்டு சேர்த்து விட்டு வந்துட்டார். அதான் புராணம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம முருகன் ஐயா மாதிரி இந்த சுரேஷ் ஐயாலாம் இருக்கிறாங்க, பெரியவங்க படித்தவங்கலாம், ஒரு புராணம் அல்லது ஒரு காப்பியம் இன்னைக்கு நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு முதல்ல ஆரம்பித்து பின்னாடி எடுத்துகிட்டு போன பாங்கு சேக்கலா சுவாமிகள் காட்டினப்போ, கதையே முதல்ல இருந்து எங்கே இருந்து ஆரம்பிக்குன்னா கைலாயத்துக்கு போகிறது தான் கதையே ஆரம்பிக்கும். நமக்கு அதை புராணம் எல்லாம் தெரியும். யாரையுமே வழிபடாத உபமன்யு முனிவர் திசை நோக்கி அங்கே வணங்குறார். மாணவர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி யாரையும் வணங்க மாட்டீங்களே, நீங்கள் வணங்குறீங்களே என்ன? ஒரே வார்த்தை சொல்கிறார், தம்பிரானை தன் உள்ளம் தளியவன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான். நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான். உபமன்யு முனிவர் சொல்றார், சுவாமியை தவிர யாரையும் வணங்காத உபமன்யு முனிவர் சொல்றார், நாம் வணங்குவதற்குரிய பொருள் நம்பி ஆரூரர். அங்கே தான் கதையை ஆரம்பிச்சு. அப்போ அவங்க கேட்குறாங்க, அவரை பற்றி சொல்லுங்கன்னு. அப்புறம் கதையை எடுத்துட்டு வாரார். அப்போ பாட்டுடை தலைவனுடைய பெருமை எப்படி இருக்குன்னா அவ்வளவே தந்து. அவங்க தான் என்ன சொன்னார், திருத்தொண்ட தொகையை தந்த அந்த பெருமானை பலவாறு புகழ்றார். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையில் புகழக்கூடிய பல இடங்களில் பின்னாடி வரக்கூடிய ஆசிரியர்கள்லாம் தவறாமல் புகழ்ந்தது ஒன்று, திருத்தொண்ட தொகை தந்த பெருமை. நிறைய பெருமை அதில், ஆனால் தலையாய பெருமை என்ன, திருத்தொண்ட தொகை தந்தது. இந்த நூலுக்கு மூலமாக அமைந்த நூல் அது. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா இரும் தொலை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளர் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாங்க. இந்த பிறப்பை நம்ம வணங்கணுங்கிறது. எல்லாம் பிறப்பு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், திணைத்துணை ஏனும் பொறையின் துயர் ஆக்கையின் தின்வலை, அப்படியெல்லாம் மாணிக்கவாசகர் சொன்னதுதான். இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது இந்த உலகத்தில், வேண்டாம் எனக்கு, அப்படியெல்லாம் பிறப்பை வெறுத்த பெரியவர்கள். ஆனால் சேக்கலார் சுவாமிகள் சொல்றாரு, திருத்தொண்ட தொகையை தந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்குவதற்கு ஒரு வாய்ப்பு தந்த இந்த பிறவியை நான் வணங்குகிறேன். அப்போ அது எவ்வளவு உயரத்தில் வச்சார். பின்னாடி வந்த சிவஞான சுவாமிகளும் காஞ்சி புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு துதி சொல்லும் பொழுது திருத்தொண்ட தொகையை நினைவுபடுத்துவார். திரும்ப ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வளக்கிட்டு ஓனை கொண்டே இருமணத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன். அருமையாக ஒன்று சொன்னார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பெருமையை சொல்றார். ஒரு கல்யாணத்தில் வந்து கலாட்டா பண்ணி பஞ்சாயத்து வரைக்கும் இழுத்துட்டு போன அவனை வச்சு 2 கல்யாணம் பண்ணா நீ பெரிய ஆள்டான்னு. ஒரு கல்யாணத்தில் வந்து தகராறு பண்ண அவனுக்கு 2வது கல்யாணம் நம்ம பத்திரிகை கூட கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? சொல்றார், ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வளக்கிட்டு அவனை கொண்டே, அவனை வச்சே நீ அடுத்தால 2 கல்யாணம் பண்ண நீ ரொம்ப பெரிய ஆள். யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்குற சிவஞான சுவாமி. ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வளக்கிட்டு ஆட்கொண்டவனை கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் பெருமன சீர்திருத்தொண்ட தொகை விரித்த பெருமாள். அப்படி திருத்தொண்ட தொகை விரித்த பெருமாள், திருமண கோல பெருமாள், மறைப்பெருமாள், எமது குலதெய்வமாமாள்.
இன்னைக்கு சைவத்தினுடைய குலதெய்வமாக நாம் போற்றுகின்ற சிவஞான சுவாமிகள் திருவாய் மலர்ந்து குலதெய்வம்னு சொன்னது சுந்தரமூர்த்தி சுவாமி. யார்? பெரிய புராணத்தினுடைய கதாநாயகன். எங்கள் ஹீரோ எப்படிப்பட்ட ஆளுங்கிறதுக்காக சொல்லுங்கள். மாபாடிய கர்த்தர் தம்முடைய திருவாயினால குலதெய்வம்னு சொன்னது யாருன்னா பெரிய புராணத்தினுடைய பாட்டுடை தலைவர். தாய்மான சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஒரு வார்த்தை சொல்வார், தமிழ் சமர்த்தர். சமர்த்தர்னா நமக்கு தெரியும், ரொம்ப கெட்டிக்காரன். குழந்தைகளை வீட்டில் சொல்லுவார், ரொம்ப சமர்த்து அப்படின்லாம் பாராட்டு, ரொம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தம். சொல்றார், பித்தரீரை என்றறிந்து பேதைவால் தூதனுப்பு வித்த தமிழ் சமர்த்தர் மை புகழ்வது என்னாலும். பித்தரீரை என்று அறிந்து சுந்தரமூர்த்தி சுவாமி தெரியாமல் நடந்திருந்தா பரவாயில்ல. திருக்கச்சூரில் இதில் திருக்குறாவூர் வெள்ளடையில் உணவு உணர்ந்து கொடுத்தது சுவாமின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது, முதல்ல தெரில. அப்படி இருந்திருந்தால் பரவாயில்ல. இது சுவாமினே தெரிஞ்சு செங்கிலியார்ட்ட போய் கொஞ்சம் எனக்கா பேசிடுறீங்களா அப்படின்னு, திரும்ப பறவையார்ட்ட போய் கொஞ்சம் சமாதானம் பண்ணிடுங்களேன்னு தெரிஞ்சே சொல்லணும்னா எவ்வளோ ஒரு ஆழம் இருந்திருக்கணும். சொல்கிறார், பித்தரீரை என்றறிந்து பேதைவால் தூது அனுப்பு வித்த தமிழ் சமர்த்தர் மெய்ப்புகழ்வது என்னாலும். என்னுடைய தோழனுமாய் என்ற திருப்பாட்டின் நன்னெறியை நாம் உணர்ந்து பெறுவது என்னாலும். என்னுடைய தோழனுமாய் சொல்லக்கூடிய அந்த உரிமையெல்லாம் நாம் என்னைக்கு சுவாமிகிட்ட பழக போறோம்? தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம் சிஜியில் படிக்கிறோம். சகமார்க்கத்தை என்னைக்கு நம்ம பழக போறோம்? சுவாமிகிட்ட இப்படி ஒரு உரிமை கொண்டாடலாம்ங்கிறத அப்படியே சொல்றது. என்னுடைய தோழனுமாய் என்ற திருப்பாட்டின் நன்னெறியை கண்டு உரிமை நாம் செய்வது என்ன? இப்படியெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருத்தொண்டர் தொகை தந்த பெருமை. அதுதான் இந்த நூலினுடைய தொகை நூல் என்பது. அதுதான் அதை பின்னாடி வந்த நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திரு அந்தாதியில அதை கொஞ்சம் வகையாக செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் இவரு ஆட்கள் பேரை மட்டும் படி போனார். இல்லை வாழந்தனுடைய எந்தமையில கண்டியன் இல்லை என்னாதையை பயிற்ற முடியன் விளையாண்ட முடியாத முடியன் வெல்லுமாமிக வல்லமை பொருள் கடியேன் மெய்ப்பொருள் பற்றி அவ்வளோதான். வெல்லுமாமிக வல்லமை பொருள் கடியேன் அவர் இருந்திருக்காரு. அது என்ன வந்தாரு யாருக்கு தெரியல. அதனால என்ன கொஞ்சம் அதிகமான குறிப்புகள் எனக்கு கொடுத்தது யாருன்னா நம்பியாண்டார். அவர் வகை நூலாக திருத்தொண்டத்தில் வந்தாருன்னு சொல்றார். பின்னாடி அதே மாதிரி ஒரு அமைப்பை செஞ்ச பெருமை உமாவிஸ்வரர். திருத்தொண்டர் பிராணசாரம் அதே மாதிரி திருத்தொண்டர் தொகை செஞ்ச மாதிரியே ஒரு முறை சிவஞான சுவாமிகள் பின்னாடி பாடினார். அதுக்கு திருத்தொண்டர் திருநாமக்கோவை. அது அடியோருடைய வழிபாட்டுக்காக செஞ்சோம். ஏன்னா நீங்க அந்த திருவம்பாவை காலத்துல நாம திருவம்பாவை தவிர வேற ஒன்றும் பாடுறது மரபுல இல்லை. எல்லாத்தையும் திருமுறையை கட்டி அப்ப திருத்தொண்டரை பாட முடியாம போகுதுன்னு அடியார்கள் வருத்தப்படுறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் கட்டி அங்க வச்சாச்சு. அப்ப அடியார் வழிபாடு செய்யணுமே, அதனால சுவாமி பார்த்தாரு அதுக்காக கொடுத்தாருன்னு திருத்தொண்டர் திருநாம கோவைன்னு செஞ்சார். அதுக்காக செஞ்சு கொடுத்தாரு. அதே மாதிரி திருத்தொண்டர் திருவந்தாதி மாதிரியே ஒரு நூலை பின்னாடி உமாவிஸ்வராச்சாரியார் பாடுறார். அது திருத்தொண்டர் பிராணசாரம். சேக்கலார் சுவாமி காலத்துக்கு முற்பட்டது. ஆனால் திருத்தொண்டர் தொகை என்பதுதான் தொகை நூலாகவும், திருத்தொண்டர் திருவந்தாதிதான் வகை நூலாகவும், அதை விரித்து சொல்லுகின்ற நூலாக பெரிய புராணம் விரி நூலாகவும் அந்த மரபு. ஏன்னா எப்பவுமே ஒரு நூல் செய்யணும் சொல்றோம் அப்படின்னா நூலுக்கு முன்னால் வந்த நூல் அந்த வரலாறை சொல்ல வேண்டியது ஒரு மரபு. அதுக்காக சொல்றோம். இன்னைக்கு சுவாமி கூட அப்படின்னா சொன்னாங்க, தொகை வகை விரி சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் மரபு. சுவாமிகள் எனக்கு அறிவுறுத்தினார். ஆனாலும் திருத்தொண்ட தொகை, அதன் வழி வந்த திருத்தொண்டர் திருவந்தாதி, அந்த இரண்டையும் நூலாக வைத்து பாடிய திருத்தொண்டர் புராணம். அதுதான் நூல் பெயர். சேக்கலார் சுவாமிகள் பெரிய புராணம்ங்கிற சொல்ல சேக்கலார் சுவாமிகள் பயன்படுத்துகிற ரெண்டு விதமாக பயன்படுத்துகிறார். இங்கேதான் நாமம் கூறின்னு அங்கே சொல்லும் பொழுது திருத்தொண்டர் புராணம்னர். இன்னொரு இடத்துல என்ன சொன்னார், இது மா கதையினர் எடுக்கும் மாக்கதை இந்த தமிழ் செவிகளாயினார்.
ஏன்னா இது வந்து கதை தான். ஆனால் எப்படி கதைன்னா மாக்கதையினர். மா என்பது பெருமை என்ற பெயர் உண்டு. அப்போ பெருமையான கதை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று என்ன பெருமைன்னாரு, இது வெறும் கதையில் எல்லாம் உண்மை, அந்த பெருமை உடையது. ஏதோ 2 ராஜா ராணி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு 3 பிள்ளையா இருந்து, இந்த கதை இல்லை அது. ஆனாலும் இதில் பெருமை என்ன அப்படின்னு சொன்னால் உண்மை நிகழ்வை சொல்வது, அதனால் இது மாக்கதை சொன்னார். அதே மாதிரி அங்கே என்ன சொன்னார்? திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவரே சுவாமி சேகராரே சொல்றார். அப்போ இது திருத்தொண்டர் அப்படிங்கிறது, அதனால் அது பின்னாடி பெரிய புராணம் என்ற சொல்லாட்சி வந்தது. ஏன்னா திருத்தொண்டர்களெல்லாம் பெரியவர்கள் என்ற உறுதிப்பாடு மக்கள் மத்தியில் தெளிவாக இருந்ததுனால பெரியவர்களுடைய புராணம் பெரிய புராணம். ஏன்னா இது நூல் அளவில் பெரிய புராணம் கூட சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா கந்த புராணமெல்லாம் நூல் அளவில் பார்த்தா இதை மாதிரி 2.5 மடங்கு இருக்குது. இதில் 4200 ஜீவல் இருக்குன்னா அங்கே 10,000 ஜீவலுக்கு மேலே இருக்குது. ஆனாலும் இது பெரிய புராணம் வந்து அப்படி இல்லை. ஆனால் பெரியவர்களை சொன்ன புராணம். இதை படிப்பதனால என்ன பலன்னு சொன்னார்? பெரிய இடத்துக்கு அழைத்து செல்லும் புராணம் பெரிய புராணம். இது அப்படி சொல்லுவோம். ஏன்னா இது அழைச்சா எங்கே எடுத்துகிட்டு போகும்னாரு, பெருமானுடைய திருப்படி கூப்பிட்டு போகும். நீங்கள் ஏனைய ஒரு நூலை படித்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பள்ளிக்கூட காலத்தில் படித்தா பரீட்சையில் பாஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் ஏதாவது புராணத்தை படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பலன் அப்படின்னு வந்து கேட்டால் படித்த நேரத்துக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை சேக்கிழார் சுவாமிகள் மன்னனுக்கு உபயோகித்து சொல்கிறார். வரலாறு அப்படி தானே.